அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கத்தை போல சுற்றி வருகிறது. யாரை விழுங்கலாம் என சுற்றி வருகின்ற அலகை நமக்கு சுற்றிலும் உண்டு. அதுபோல நம்ம தொடக்க நூல்ல நம்ம வாசிப்போம். தொடக்க நூல் ஆண்டவர் காயினிடம் கூறுவார். காயின் கோபத்தோடு வெகுண்டெழுந்திருக்கிறதை காண்க சினமிட்டிருப்பதை பார்க்கிற போது தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். காயினை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நீ ஏன் சினம் பெற்றிருக்கிறாய்? உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ நல்லது செய்தால் ஏற்புடையவனாவாய் அல்லவா? நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் வாசலில் படுத்திருக்கிறது. நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகிற கடவுள். இந்த 2 வசனங்களும் இந்த நாம் பொதுவாக சொல்லுகின்ற கூற்று சரிதான் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. நமக்கு அருகில் எப்போதும் தீய சக்தி அல்லது அலகை சாத்தான் என்று சொல்லப்படுகிறது நமது அருகிலே உண்டு. எப்போது நம்மை பாவத்தில் விழச் செய்யலாம், எப்போது நம்மை கடவுளிடமிருந்து அகற்றி கொண்டு போகலாம் என்று பார்ப்பதற்காக